Hi students, எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. This is our maths class. நம்ம கிளாஸ்க்கு போகலாம். Our chapter name is numbers. நமக்கு நம்பர்ஸ்னோடனே ஞாபகத்துக்கு வருது 1 2 3 தான். நம்மளோட இந்த வேர்ல்டில் இந்த டே டு டே லைஃப்பில் நமக்கு நம்பர்ஸ் தான் எல்லாத்துக்கும் யூஸாக இருக்குது. டைம் கால்குலேட் பண்ண, எல்லா பொருளையும் மெஷர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்பர்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகுது. நம்பர்ஸ் NUMBERS நம்பர்ஸ். நம்பர்ஸ்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் தான் நமக்கு வரும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கலாம்னா 0. 0க்கு வேல்யூ கிடையாது. எதனால் 0 போடுறோன்னா 1க்கு முன்னாடி போடுறோன்னா 1 விட 0 எப்போது என்னவாக இருக்கும்? சின்னதாக இருக்கும். அதனால் 0 1 2 3 4 5 6 7 8 9 இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டுமா நம்பர்ஸ்? இது இல்லாமல் 2 டிஜிட் 3 டிஜிட் 4 டிஜிட் 5 டிஜிட் நம்பர் என்ன ஆகிட்டே இருக்கும்? போயிட்டே இருக்கும். அது ஒரு இன்ஃபினிட்டி, அதுக்கு முடிவே இல்லை. நம்பர்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும்? போயிட்டே இருக்கும். இதெல்லாமே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது பார்க்கலாமா? 10 11 12 அதுக்கு மேலே 13 14 15 அப்படியே 20 வரும். அது எக்ஸட்ரா 99. இப்போ பாருங்கள், 0லேருந்து 9 வரைக்கும் 0 1 2 3 அப் டு 9 வரைக்கும் சிங்கிள் டிஜிட் நம்பர்னு சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம்? சிங்கிள் டிஜிட் நம்பர். இப்போ 10 11 12 இதெல்லாம் 2 டிஜிட் இருக்கா? 10ல் என்ன இருக்குது? 1 0. 11ல் என்ன இருக்குது? 1 1. 12ல் என்ன இருக்குது? 1 2. அப்போ இது என்னன்னு சொல்கிறோம்? 2 டிஜிட் நம்பர். இதுக்கப்புறம் பாருங்கள், 3 டிஜிட் எதில் ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். 100 100 101 102 எக்ஸட்ரா. இப்போ 200 201 அப் டு 999. இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? 3 டிஜிட். இதுக்கப்புறம் 4 5 6ன்னு டிஜிட் என்ன ஆகிட்டே இருக்கும்? எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு வரையறையாக சொல்ல முடியாது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர், லார்ஜஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர். 1 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான். எதை ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட்னாலும் 1 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர்னாலும் என்ன தான் வரும்? 1 தான். நெக்ஸ்ட் பாருங்கள், 2 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர். 2 டிஜிட்டில் உள்ள ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 10. 2 டிஜிட்டில் உள்ள ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 10. 3 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர் 100. 4 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர் 1000. இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்பர் முடிஞ்சிச்சானா இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகிட்டே இருக்குது? எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. எக்ஸட்ரா. அந்த டாட்டுக்கு என்ன பேர்? எக்ஸட்ரா. இப்போ 1 டிஜிட் லார்ஜஸ்ட் நம்பர், ஒரு டிஜிட்டில் உள்ள பெரிய நம்பர் இது 9. 2 டிஜிட் லார்ஜஸ்ட் நம்பர் என்னது? 99. 3 டிஜிட்டில் உள்ள லார்ஜஸ்ட் நம்பர் 999. 4 டிஜிட்டில் உள்ள லார்ஜஸ்ட் நம்பர் என்னென்னா 9999. இதுவும் இதோட முடிதானா? இல்லை. இதுக்கப்புறம் நம்பர் என்ன ஆகிட்டே இருக்கும்? எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பருங்கக்குள்ள 1. நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 2 டிஜிட்டில் இருக்கிறது 1 0. 3 டிஜிட்டில் உள்ள ஸ்மாலஸ்ட் நம்பர் 1 0 0. 4 டிஜிட்டில் 1 0 0 0. 4 டிஜிட்டுங்கக்குள்ள 1ம் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 3 ஜீரோஸும் இருக்குது. அப்போ 5 டிஜிட்டுங்கக்குள்ள எப்படி இருக்கும் பாருங்கள். 5 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படிங்கக்குள்ள எப்படி இருக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ எப்படி மிங்கிள் ஆகிருக்கும்? 1 எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? 1 2 3 4 ஜீரோஸ் இருக்கும். அப்போ இது எத்தனை நம்பர்ஸு? 5 டிஜிட் நம்பர்ஸ். 1 2 3 4 5 டிஜிட்ஸ். அப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னாலே எதுதான் மிங்கிள் ஆகிருக்கும்? 1 ஜீரோஸும் 1ம் ஜீரோஸும் மிங்கிள் ஆகி வரும். அது நம்மளோட கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1, அடுத்த ஒரு 0 ஆகுது, அடுத்த 2 0 3 0 4 ஜீரோஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், லார்ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஒரே ஒரு 9 தான் இருக்குது. இல்லை 1 டிஜிட் லார்ஜஸ்ட் நம்பருங்க. 1 டிஜிட்னாலும் சிங்கிள் டிஜிட்னாலும் ஒன்று தான். ஒரு 9 இருக்குது. அடுத்து எத்தனை 9 இருக்குது? 2 டிஜிட்டுங்கக்குள்ள லார்ஜஸ்ட் நம்பரில் 2 9 3 9 4 9. இது இப்படியே சொல்லலாமா? கரெக்டாக இது 9 2 9 3 9 4 9 சொல்கிறது கரெக்டாக? இட் இஸ் ராங். ஏன்னா அதுக்கு என்ன இருக்குது? ஒரு நேம் இருக்குது. இப்போ இது 9 இது
99 இதை எப்படி சொல்லணும் 999 இதை எப்படி சொல்லணும் 9999. இப்போ இதை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நம்பர்ஸ்க்கு எப்படி நேம் சொல்கிறது, அதுக்கு நமக்கு ஒரு பிளேஸ் வேல்யூ சார்ட் இருக்குது. இப்போ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர்ஸ்க்கு நேம் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு this is ones, this one is tens, this is 100, the last one is 1000. பார்க்கலாமா, ones, tens, hundreds, thousands. திருப்பி ரிப்பீட் பண்ணலாமா, ones, tens, hundreds, thousand. பாருங்க, ஒன்ஸ்னா என்ன வரும் 1, டென்ஸ்னா 10, ஹண்ட்ரட்ஸ்னா 100 தான், தௌசண்ட்னா 1000. ஒரு ஜீரோஸ் மட்டும் அதிகமாகிட்டு இருக்கு பாருங்க. அதை வச்சு நாம வச்சுக்கலாமா, 1னா ஜீரோவே இருக்காது. 10க்கு எத்தனை ஜீரோஸ் தான், 1 0, ஹண்ட்ரட்ஸ்க்கு 2 0, தௌசண்ட்ஸ்க்கு 3 0. ஓகேவா? திருப்பி நீங்கள் இதோட ஸ்பெல்லிங்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மெமரி பண்ணிக்கணும். 1 ஆல்ரெடி தெரியும், 1ஓட ஸ்பெல்லிங் ப்ரீவியஸ் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ONE இதோட ஒரு S மட்டும் சேரும். 1ங்கிறது சிங்குலர், 2 3 4 அப்படிங்கக்குள்ள அதோட பிளேஸில் இதெல்லாம் இந்த நம்பர் இருந்ததுன்னா அது ஒன்ஸ்னு வரும். அடுத்து 10 TENS, ஹண்ட்ரட்ஸ். இதோட ஸ்பெல்லிங் 1000ஓட ஸ்பெல்லிங்கை நீங்கள் நல்லா மெமரி பண்ணிக்கணும். HUNDREDS, ஹண்ட்ரட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் thousands, THOUSANDS, thousands. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்கலாமா, ones, tens, hundreds, thousands. இதை ஷார்ட் ஃபார்ம்ல எழுதவா, ones ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, O. 10 ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, T. 100 ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, H. ஸ்மால் போட்டுக்கலாம், அது கேப்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் என்னது, thousands ஃபர்ஸ்ட் லெட்டர் T தான். ஆல்ரெடி டென்ஸுக்கு ஒரு T இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் சேர்த்து எடுத்துக்கிறோம், TH. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன்ஸ்னா O, டென்ஸ்னா T, ஹண்ட்ரட்ஸ்னா H, தௌசண்ட்ஸ்னா ஷார்ட் ஃபார்ம்ல என்னது, TH. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 49 இருக்கு இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் எடுத்துக்கிட்டேன், லாஸ்ட்டு 4 டிஜிட் லார்ஜஸ்ட் நம்பர் இதை நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நம்ம இப்போ நேம் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ கொடுக்கலாமா, இதுக்கு ஃபர்ஸ்ட் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இங்கேருந்து நம்ம வரக்கூடாது, இங்கேருந்து தான் வரணும். ஒன்ஸ், ஒன்ஸோட ஷார்ட் ஃபார்ம் O, நான் O போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஒன் என்னது, டென்ஸ். நெக்ஸ்ட் 100, லாஸ்ட் ஒன் 1000, TH, 1000 போட்டனா. இப்போ நேம் சொல்லவா, பாருங்க, இது என்ன நம்பர், 9. 9 மேலே என்ன இருக்குது, அதோட பிளேஸ் thousands. நேம் சொல்லலாமா, இப்போ 9000s, 9000. How many thousands, 9000s. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 9 தான் இருக்கு. மேலே என்ன இருக்கு, அதோட பிளேஸ் 100, 900. என்னது, 900, 9000, லாஸ்ட் 2 டிஜிட்டை சேர்த்து சொல்லணும். 90 இந்த 2 டிஜிட் எப்படி சொல்லுவோம், நார்மலாக நம்பரில் இது என்ன நம்பர், இது ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். இது என்ன நம்பர், 99. இப்போ நம்பர் நேம் சொல்லலாமா, 9999. ஓகேவா? இப்போ இந்த நேம் எழுதலாமா, பாருங்க, 9 NINE, 9 thousands, THOUSANDS, thousands. 900, 9 NINE, 9 hundreds, HUNDREDS, hundreds. 99 and 90 NINETY, 99. This is a number name. First பாருங்க, 9000 வந்துருச்சா, 9000. நெக்ஸ்ட் ஒன் இந்த 900 and 999. இப்போ அதோட பிளேஸ் தான் அதோட நேமே. ஓகேவா? இப்போ இதை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் 1052.
இந்த நம்பர் எடுத்துக்கலாமா? இப்போ இதுக்கு பிளேஸ் வேல்யூ நீங்கள் சொல்கிறீங்களா? பார்க்கலாமா? பிளேஸ் வேல்யூ பார்க்கலாமா? இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒன்ஸ், ஒன்ஸ் ஃபார் ஓ, டென்ஸ் ஃபார் டி. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் என்னது? 1000, சாரி 100, ஒன்ஸ், டென்ஸ், 100, லாஸ்ட் ஒன் இஸ் 1000. ஓகேவா? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000. இப்போ இதுக்கு நம்ம நம்பர் நேம் பார்க்கலாமா? 1000. இப்போ 100 பிளேஸ் என்னவா ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இது நம்ம சொல்ல வேணாம். 0 பற்றி நமக்கு நோ ப்ராப்ளம். இதை பற்றி நம்ம கேரி பண்ண வேணாம். 1052. ஓகேவா? அந்த நம்பரோட நேமே நம்ம என்ன பண்ண வேணாம்? சொல்லவே வேணாம். ரைட் பண்ணிடலாம். இப்போ நம்பர் நேம் நான் ரைட் பண்ணுற பாருங்க. 1000. 1000னாலும் வெறும் 1000னாலும் என்ன தான் குறிக்கும்? 1000 தான் குறிக்கும். இப்போ 1000னாலும் 1000னாலும் என்ன தான்? 1000 தான். 1052. ஏன்னா நமக்கு 100 பிளேஸ் என்னவா ஆயிடுச்சு? 0வா ஆயிடுச்சு. அதனால அது வந்து நம்ம சொல்ல வேணாம். இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அபாகஸ். இப்போ அபாகஸில் இந்த பீட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி எழுதிட்டு ஒன்ஸ், டென்ஸ்னு பிளேஸ் வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவா தான் இருக்கும்? ஒன்ஸ். இது என்னது? ஒன்ஸ். இது டென்ஸ். இது 100. இது தௌசண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஒன்ஸுக்கு நேராக எத்தனை பீட்ஸ் இருக்குது? கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 பீட்ஸ். 1 2 3. அப்போ ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேராக உள்ள நம்பர் என்னது? 3. நெக்ஸ்ட்டு டென்ஸ். 1 2. நெக்ஸ்ட்டு 100. 1 2 3 4. லாஸ்ட் ஒன் 1000. 1 2 3. இப்போ நம்பர் நேம் சொல்லலாமா நம்ம? சொல்லுங்க பார்க்கலாம். 3க்கு மேலே அதோட பிளேஸ் என்னவா இருக்கு? 1000. 4க்கு மேலே அதோட பிளேஸ் என்னவா இருக்கு? 100. 2க்கு மேலே பிளேஸ் 10. 3க்கு மேலே 1. இப்போ நம்பர் நேம் நம்ம சொல்லலாமா? 3423. 3423. 3க்கு மேலே 1000 இருக்கிறதுனால 3423. நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். 1 10 100 1000. இப்போ கவுண்ட் பண்ணுங்க பீட்ஸை. how many beats? 1 2 3 4 5 6. கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6. டென்ஸ்க்கு நேரா எத்தனை பீட்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் 100 பிளேஸ்ல ஏதாவது பீட்ஸ் இருக்கா? இப்போ இல்லைன்னா நம்ம என்ன போட்டுக்கணுங்க? 0. என்ன போட்டுக்கணும்? 0. ஒன்றும் இல்லைன்னா நம்ம கவலையே பட வேணாம். அந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 0. நெக்ஸ்ட் 1000 எத்தனை பீட்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5. இப்போ நம்பர் நேம் சொல்லலாமா? நம்பர் நேம் சொல்லுங்க பார்க்கலாம். 5000. how many thousand? 5000. 100 பிளேஸ் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ நேம் சொல்லலாமா? 5056. நம்ம இருக்கிறதுக்கு மட்டும் நேம் சொன்னா போதும். 0 ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ண வேணாம்? அதை சொல்ல வேணாம். நெக்ஸ்ட் இங்க பார்க்கலாமா? அடுத்த பிட்ஸ் பாருங்க. ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ், 100, 1000. ஒன்ஸ் பிளேஸ் நேரா ஏதாவது பிட்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப அந்த இடத்துல என்ன வரும்? 0. என்ன வரும்? 0. டென்ஸ் நேரா 0. 100 நேரா how many bits? எத்தனை பிட்ஸ் இருக்கு? 5 bits. thousandsல 2. இப்போ இதோட நம்பர் நேம் சொல்லலாமா? 2500. ஏன்னா 5 ஓட பிளேஸ் என்ன? 100. டென்ஸ் 0 ஆயிடுச்சு. ஒன்ஸ் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்ப 2500. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? 100ன்னா எத்தனை 0 இருக்கும்? 20 இருக்கும் இல்லையா? அப்ப இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? 2500. ஓகேவா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ. ஆல்ரெடி உங்களுக்கு பிளேஸ் வேல்யூ தெரியும் இல்லையா? அதாவது நம்மளோட 1 10 100 1000 அப்படிங்கிறது தான் பிளேஸ் வேல்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூனா ஒன்றுல அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதணும். இப்போ பார்க்கக்குள்ள நமக்கு இது என்னது? 3 அப்படி தானே சொல்கிறோம். அப்போ அதுதான் ஃபேஸ் வேல்யூ. இப்போ 7ஓட ஃபேஸ் வேல்யூனா என்ன வரும்? 7. 5ஓட ஃபேஸ் வேல்யூ 5. 2ஓட ஃபேஸ் வேல்யூ என்னது? 2. ஓகேவா? இப்போ நம்ம பிளேஸ் வேல்யூ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒன்ஸ் எல்லாத்துக்குமே இதை தான் நம்ம அந்த பிளேஸ் வேல்யூ சார்ட் இருக்குல்ல அதை தான் யூஸ் பண்ணுவோம். அது நல்லா நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கனாலே எல்லாமே ஈஸி. இதில் இந்த சார்ட்டரை பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஈஸி. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க.
3யோட பிளேஸ் என்னது 1 தானே 3 into 1 இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் வரும் 3யோட 1 என்ன தான் பண்ணணும் ஆட் பண்ணிடக்கூடாது சப் பண்ணக்கூடாது என்ன தான் பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ 3 into 1 equal to how much 3 நெக்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம் 7 இந்த நம்பர் என்னது 7 அதோட எதை மல்டிப்ளை பண்ணணும் அதோட பிளேஸ் என்னது 10 7 into 10 equal to how many 177 0 7 into 10 70 ஓகேவா next வாடா next என்னது 5 into அதோட பிளேஸ் என்னது 100 5 into 100 equal to 500 last one 2 into 1000 அதோட பிளேஸ் என்னது 1000 அதோட பிளேஸ் வேல்யூனா ஒண்ணுல அதோட பிளேஸ் ஆலே நம்ம என்ன பண்றோம் அத மல்டிப்ளை பண்றோம் இந்த நம்பர் கொடுத்திருக்காங்களோ அத நம்ம மல்டிப்ளை பண்றோம் 2 into 1000 2000 ஓகேவா புரியுதா பாருங்க 3 into 1 equal to 3 7 into 10 equal to 70 5 into 100 equal to 500 2 into 1000 equal to 2000 இப்போ ஃபேஸ் வேல்யூ பாருங்க 3 ஓட ஃபேஸ் வேல்யூ என்னதுதான் 3 7 ஓட ஃபேஸ் வேல்யூ 7 5 ஓட ஃபேஸ் வேல்யூ 5 2 ஓட ஃபேஸ் வேல்யூ என்னது 2 that's all children see you next class copy பண்ணிட்டு thank you